உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். உள்ளாட்சி தேர்தலுக்காக சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் வடகோவையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியதை ரத்து செய்ய கோரியும் மாநகராட்சியில் நிலவும் சீர்கேடுகளை கண்டித்தும் வருகிற 28ஆம் தேதி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மாநகராட்சி தேர்தல் நடைபெறாத நிலையில் மக்களிடம் கருத்து கேட்காமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சுயஸ் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலுக்காக சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தலுக்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை மாநகராட்சியிலா வார்டு மறுவரையில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் அதிமுகவிற்கு சாதகமாக வார்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், தேர்தலில் அதிமுக தோற்கடிக்க திமுக தயாராக உள்ளதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 2018ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கோவை மாநகராட்சி பகுதியிலே சுமார் 26 ஆண்டு காலத்திற்கு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியினை அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்ட உடனேயே எங்களது கழகத் தலைவர், அன்பு தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தார்கள், கண்டனத்தை தெரிவித்தார்கள். அத்தோடு மட்டுமல்ல, பொலிவியா நாட்டிலே கொச்சம்பா என்ற நகரில் இந்த சூயஸ் நிறுவனத்திற்கு இது போன்ற ஒரு குடிநீர் ஒப்பந்தத்தை வழங்கி அந்த குடிநீர் ஒப்பந்த அடிப்படையில் அந்த சூயஸ் நிறுவனம் அந்த பொலிவியா நாட்டில் குடிநீர் வழங்குவதிலே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி இந்த நிறுவனத்தை விரட்டியடித்தார்கள். ஆகவே அந்த நிறுவனத்திற்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையாக கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். சட்டப்பேரவையிலும் அதை செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லி நான் சட்டப்பேரவையில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசினேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 ஆண்டு காலமாக கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோவையில் இருக்கக்கூடிய எங்களது தோழமை கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே ஒன்று திரண்டு பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதாவது சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை 26 வருஷத்துக்கு அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஓராண்டு காலம் திட்டாய்வு, 4 ஆண்டு காலம் கட்டுமான பணிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 வருஷத்துக்கு குடிநீர் விநியோக பராமரிப்பு பணிகள் என்று சொல்லி ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறாங்க.